ஆயிரம் பாபாவின் பொற்பாதங்களில் எனது ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். இந்த ஸ்ரீ மகாலட்சுமி ஷிரடி சாய் பாபா கோயில் ஜெனித் கிருஷ்ணா அப்பாமன் கிட்ட இங்கே 3 வருஷமாக தொடர்ந்து பக்தருக்கு அருள்பாலித்து வருகிறாரு. அந்த 3 வருஷமும் பாபாவுக்கு தினமும் அபிஷேகம் ஆரத்தி சேவை பண்ணக்கூடிய பாக்கியத்தை எனக்கு பாபா கொடுத்ததுக்கு பாபாவுக்கு நன்றியை தெரிவித்துக்குவேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விடாமல் பாபாவுக்கு 3 வேளை ஆரத்தி, மாலையில் 5:30 மணிக்கு பாபாவுக்கு சிறப்பான அபிஷேகம் அலங்காரம். பார்த்தீங்க இன்றைக்கி எவ்வளோ அழகாக இருக்கார் பாபா. இந்த மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவுக்கு அலங்காரம் பண்ணி ஆரத்தி எடுத்து பாபா எல்லாருடைய பிரார்த்தனையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு குழந்தை பிறக்கலை, எங்கள் வீட்டுக்காரருக்கு நோய் வாய்க்கிட்டு பத்துட்டு இருக்காரு, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். அம்மா நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், பாபாட்ட ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு 2 ரூபாய் காயினை எடுத்து பாபாட்ட ஸ்ரத்தா சபூரி, நம்பிக்கை, பொறுமை, இது 2 இருந்தால் போதும். பாபா நம்மளை தேடிட்டு வருவார். பாபா நம்மக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. உண்மையான ஒரு அன்போடு பாபாவை கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணால் எல்லா இடத்துலையும் தேடிட்டு செய்வார். அவர் என்ன சொல்கிறார், நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தா நான் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கிறேன். எந்த சுவாமி சொல்லியிருக்காரு. பாபா சமாதியாக 100 வருஷம் ஆனால் கூட எல்லா இடத்துலையும் பாபாவுடைய கோயில் பிரசித்தமாக இருக்குது. பாபா கூப்பிடும் முதல்ல ஓடி வந்துடுவார். எத்தனையோ நாட்களில் என்கிட்ட கனவுல பேசியிருக்காரு. 40 வருஷமாக பாபா அவருடைய பக்தனாக இருக்கிறது நான் பெருமைப்படுறேன். என்னுடைய குடும்ப கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாத்தையுமே அவர் தீர்த்து வச்சுட்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு தடவையும் பாபாட்ட கேட்பேன், எனக்கு அதை கூட நீ இதை செய்யணும். இப்போ கேட்குறது இல்லை, கேட்காமலே எல்லாம் செஞ்சிட்ருக்காரு. இந்த பாபா கடந்த 8 மாதமாக என்னுடைய மனைவி மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு எஸ்ஆர்எம்மில் 1 மாதம் அட்மிட் ஆகினாங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில். நான் சொன்னேன், பாபாவை நம்புகிறாங்க, பாபாவை தான் நம்பிட்டு இருக்கோம். பாபாவுடைய உதியை தண்ணீரில் கலந்து குடிச்சிட்டு நாங்கள் ராமச்சந்திரா போனவொடனே உள்ளே நுழையும் போதே பாபா உட்காந்துட்டு இருக்காரு. நீ ஏன் கவலைப்படுற, நான் பார்த்துக்கிறேன்னு. 8 கீமோலேயே 2 கீமோ ரொம்ப சீரியஸ் ஆகி அவங்க கொலாப்ஸ் ஆகிற லெவலுக்கு வந்தாங்க. அதுலேருந்து ரெக்கவரி ஆகி சர்ஜரி பண்ணி இப்போ வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த நலமாக இருக்கக்கூடிய காரியம் பாபாவுடைய அனுப்பியதாலாம் நடைபெற்றது. அப்பேற்பட்ட பாபாவுக்கு என்ன வேணால் செய்யலாம். எப்போதுமே கருணையோடு நம்முடைய கஷ்டங்களை தீர்க்க வரக்கூடிய கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் பாபாவை உண்மையாக எல்லாரும் பிரார்த்தனை பண்ண. இங்கே பாபாட்ட தான் கேட்குறேன், பாபா உன்னுடைய பக்தனா எல்லாருடைய வரவங்க வராதவங்க, தெரியாதவங்க தெரிஞ்சவங்க, உன்னை தூஷிக்கிறவங்க, உன்னை போற்றுகிறவங்க, அவங்க அத்தனை பேருடைய பிரார்த்தனையை நீ தீர்த்து வைக்கணும் பாபா அப்படின்னு தான் கேட்டுக்கிறேன். இங்கே வாரம் வியாழக்கிழமை பாபாவுக்கு அபிஷேகம் முடிஞ்சு அன்னதானம் நடைபெறுகிறது. எல்லோரும் சந்தோஷமாக ஒரு குடும்பமாக இங்கே நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு வாரமும் பாபாவை அலங்காரம் பண்ணி ஆர்த்தி எடுக்கும்போது அவர் நம்ம கண்முன்னே நின்று கொண்டு இருக்கிறார்கள் பிரத்யட்சமாக தெரியுது. அப்பேற்பட்ட பாபாவுக்கு வர வியாழக்கிழமை குரு பூர்ணிமா அன்னைக்கு காலையில் ஆரதி மற்ற எல்லா சுவாமிகளுக்கும் அபிஷேகம் நடைபெறும். அதை தொடர்ந்து சத்யநாராயண பூஜை, மத்தியான ஆரத்தி, சாயங்காலம் 5:30 மணிக்கு விசேஷமான அபிஷேகம் ருத்ராபிஷேகம் நடைபெறும். அதை தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும். நாள் பூரா நம்ம இங்கேருந்து பாபாவுடைய பிரார்த்தனை பண்ணிட்டு குரு பூர்ணிமாவை நம்ம சொந்த வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பண்டிகையாக நினச்சி நம்ம பண்ணோம்னா நம்ம கூட பாபா நம்முடைய குறைகளை தீர்த்திருப்பார். எல்லோரும் எப்போதுமே பாபாவை மறக்காதீங்க. நமக்கு கலியுகத்தில் நம்ம ராமர், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர், இயேசு, அல்லாஹ் எல்லாம் ஒரே இடமா இருக்கக்கூடிய ஷிரடி சாய்பாபா ஒருத்தர் தான். அவரும் நம்மக்கிட்ட அன்பு தான் எதிர்பார்க்குறாரு. அவரை தெய்வமாக நினச்சி நம்ம அவரை விடாமல் பிடிச்சிருந்தா நம்மளை இந்த கலியுகத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த இதுலேருந்து கரை சேர்ப்பாங்கிறது நிச்சயம். ஜெய் சாய்ராம்.